Hi friends, My Life Food Tamil channel ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு வெஜ் பஃப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் பஃப்ஸ் செய்யறதுக்கு மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா, இது வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் நெய், பாதி கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு ஒரு கப் போட்டுக்கலாம், உப்பு இது போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பாதி நெய் ஊற்றிக்கலாம், இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்க கொஞ்சம் நெய் தடவி வச்சிடலாம், காயாமல் இருக்க வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், இப்போ கேரட் பீன்ஸும் போட்டுக்கலாம். காய் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கிட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். இது 1 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவு 4 உருண்டையெல்லாம் ஒட்டிக்கலாம். திரட்டிக்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு இதில் இந்த உருண்டையெல்லாம் திரட்டி வச்சுக்கலாம். 4த்தையும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெருசாக திரட்டிக்கங்க. இப்போ 4ம் திரட்டியாச்சு. நெய் தொட்டு எல்லா இடத்துலையும் நெய் இருக்க மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் தூவிக்கங்க அது மேலே. அதே மாதிரி இந்த 4 பண்ணிக்கணும், ஒன்று மேலே ஒன்று வச்சு நெய் தடவிக்கலாம். இது 4வது. இது வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக பூரிக்கட்டை வச்சு லைட்டாக இப்படி சமமாக பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பப்ஸுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்ச மசாலா வச்சு இந்த மாதிரி மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒட்டி வச்சுக்கோங்க. மாவுக்குள்ளே மசாலா வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் ஒரு 50 கிராம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஒரு கிலோ ரெடி பண்ணதை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு அதே மாதிரி 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். சூடான சுவையான வெஜ் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.